அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கற்பக விநாயகருக்கு ஜெய், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, முருகா சரணம். எத்தனை கலாதி என தொடங்கும் திருத்தணிகை திருப்புகழ். இந்த உலகியல் வாழ்க்கையில் தீய செயல்களால் கெட்டு போகாமல் இறைவனுடைய முருகப்பெருமானுடைய திருவடியின் அருளை பெறுவதற்காக பாடப்படுவது. எத்தனை கலாதி, எவ்வளவு கலாதி, கலகம், சண்டைகள் போன்றவற்றால் சித்து வேலைகள், மாய வேலைகள் செய்து வெற்றிக்காக எத்தனை வியாதி, எவ்வளவு நோய்கள் நிறைந்த இந்த உலகில் பைத்திய செயல்கள், அதிகப்படியான இயல்புக்கு மாறான செயல்கள், கற்பனைத்தன்மையான செயல்கள் செய்து, எவ்வளவோ செயல்கள் செய்து சர அசரத்தின் அசையும் அசையா பொருட்களை உள்ளடக்கிய செடமான இந்த உடல்கள். சரம் என்பதற்கு நீர் என்றும் ஒரு பொருள் உண்டு. நீர், நீரற்ற பொருள்கள் இரண்டும் கலந்து நிறைந்த இந்த ஜடமான உடல்கள் எத்தனை விடாத வெறுட்டு அச்சம் தரும் ஆபத்தான செயல்கள் அங்கு எத்தனை எவ்வளவோ செய்து ஆண்மை, வலிமையான ஆண்மை நிறைந்த செயல்கள், வெற்றிக்காக வீரதீர செயல்கள் என பலவாறு எல்லாவற்றிலும் ஈடுபட்டு பற்று, ஆசை அங்கு எத்தனை எவ்வளவோ இந்த உலகில் ஆசைப்பட்டு கொண்டு மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இந்த இடத்தில் கொல் என்பது செய்தல் எனும் பொருளில் வரும். என்ன செயல் செய்தல்? அப்படி ஊனை நித்தம் அசைவ பொருள்கள், உயிருள்ள பொருள்களை கொன்று தின்று ஊனை புசிக்கும் பசியாரும் நிலை. இந்த இடத்தில் கொல் என்பதை ஊன் இவற்றுடன் சேர்த்தால் கொன்று ஊனை சாப்பிடும் நிலை, இப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். பித்து பிடித்தவன் போன்ற அணையன், அந்த செயல்களை செய்பவன். நான் கட்டுண்டு அகட்டுண்டு, இந்த தீய செயல்களால் கட்டுண்டு நான் இணைக்கப்பட்டு, அகட்டுண்டு, அகடு என்றால் பள்ளம், நமது வயிறு, அகடு நிறையுமாறு இந்த தீய செயல்களால் என்னுடைய ஐம்புலனுக்கு ஆட்பட்டு வாய்ச்சுவைக்காக இவற்றையெல்லாம் சாப்பிட்டு இப்படியெல்லாம் செய்து அகட்டு உண்டு, இப்படி கெடாமல் கெட்டு போகாமல் இதுவரை எப்படியெல்லாம் நாம் கெட்டு போகிறோம் என்று கூறுகிறார் உலகியல் வாழ்க்கையில். சரி, எப்படி நன்றாக வாழ வேண்டும் என்றால் முத்தம் பெற்றிட. முத்தம் என்பது முத்தி நிலை. முத்தி என்றால் தன்னை தானே அறியும் நிலை. சித்தி என்பது இறைவனை அடையும் நிலை. நினா சனத்தின் உன் அடியார்கள், நின்னுடைய அடியார்கள் கூட்டத்தில், நின் ஆசனத்தில் உன்னுடைய இருக்கையில் அமரும், உன்னுடன் அமரும் நிலையான செயலான என்னென்ன செயல்கள்? வெற்றியும் பெருமை, பேறு, இந்த இயல்புத்தன்மை உடைய செயல்கள், விரதம், இப்படி உன்னையே நினைத்து உன்னுடன் வாழும் பேறு பெற்ற செயல்களான ஒராது நிற்கும், அதை உணர அரிதாக நிற்கும் தத்த குரு. இங்கு நிற்கும் என்று கூறிவிட்டதால் இறைவனை அடுத்து தத்த என்கிறார். பரவி பிரகாசமாக பாய்ந்தோடும், 10 தலை தத்த கணைதொடு குதித்து ஓடும், இவ்வாறு பரவி பிரகாசிக்கும் குருவான நிலை. குரு தார நிற்கும். தாரம் என்பது உயர்வான பொருள், உயர்வான தின்பண்டங்கள், உயரிய விலை மதிப்பற்ற கிடைக்க அரிதான பொருளாக நிற்கும். அதனால்தான் மனைவியை தாரம் என்று கூறுகிறார்கள். பெத்தமும் பாச பந்தங்கள், இந்த உலகியல் வாழ்க்கை தன்மையில் கட்டுப்பட்டு வாழும் நிலையில் ஒராது, அதை உணர அரிதாக நிற்கும் கழல் தாராய், உன்னுடைய கழல்களை தருவாயாக. ஒராது என்பது ஒராமல் உணர அரிதாக நிற்கும் நிலையாகும். இப்படி கெட்டு போகாமல் உன்னுடைய திருவடி அருளை கொடுமுருகா. அடுத்த வரி முழுவதும் தாளத்தை கூறுகிறார். தத்தனத நாதனத்தன் தத்தனத நாதனத்தன் தத்தனத நாதனத்தன் தகு தீதோ தக்குகு டூடுருட்டுன் டிக்குகு டீகுதத்தன் தத்தனத நாதனுர்த்துன். இப்படியெல்லாம் தாள சந்தத்தில் சதபேரி, சதம் என்பது 100, நூற்றுக்கணக்கான பேரிகைகள், முரசுகள், இசை வாத்தியங்கள் முழங்க என நுர்த்தும்
இவ்வாறு இந்த தாளத்தில் ஓசை எழுப்பிக்கொண்டு இசை எழுப்பிக்கொண்டு ஓசையிடும் சித்தர்கள் இறைவன் அடியார்கள் நிடாதர் நாடு மலை நாடுகளில் வாழும் வேடர்கள் வெற்பின் மலைகளில் கொற்றவர் அந்த மலையை ஆள்பவர்கள் மன்னர்கள் வசிப்பவர்கள் சுவாமி பத்தர் இறைவனின் அடியார்கள் திக்குகள் திசைகள் ஓர் நாள் இரட்டின் நாளிரண்டு எட்டு எட்டு திசைகளில் வாழும் மலை சூழ கிரி சூழ வலம் வரும் செக்கன் சிவந்த கண்களை உடைய அரிமா சிங்கம் ஒலி செய்யும் கனைக்கும் கர்ஜிக்கும் சிங்கம் முழங்கும் இந்த ஓசை இசையுடைய சித்தணிகை ஞான சித்து ஞான நிலையை உடைய தணிகையில் வாழும் சிவப்பின் செக்கர் நிறம் செக்கச் சிவந்த நிறம் காலை வானம் போன்று நிறமுடைய பெருமாளே இருக்கும் முருகப்பெருமானே. இந்த சிங்கங்கள் வாழும் தணிகையில் வாழும் முருகப்பெருமானே. சிங்கங்களோடு வாழ்கிறார் என்றால் அவருடைய வீரத்தை நாம் கூறவும் வேண்டுமா? அப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த சிங்கமே முருகப்பெருமான் தான். இப்படி அவர் முழங்கும் இவ்வளவு வீர சிங்கம் ஞான சிங்கம் என்றும் நாம் பொருள் கொள்ளலாம். எத்தனை கலாதி சித்து அங்கு எத்தனை வியாதி பித்து அங்கு எத்தனை சர அசரத்தின் செடமான எத்தனை விடா வெருட்டு அங்கு எத்தனை வலாண்மை பற்று அங்கு எத்தனை கொல் ஊனை நித்தம் பசியாரல் பித்து அணையன் நான் அகட்டுண்டு இப்படி கெடாமல் முத்தம் பெற்றிட நினாசனத்தின் செயலான பெற்றியும் ஒராது நிற்கும் தத்த குரு தார நிற்கும் பெத்தமும் ஒராது நிற்கும் கழல் தாராய் தத்த நத நாத நத்தன் தத்த நத நாத நத்தன் தத்த நத நாத நத்தன் தகு தீதோ தக்கு குகு டூடு டுட்டுன் டிக்கு குகு டிகு தத்தன் தத்தனத நான நூர்த்தும் சதபேரி சித்தர்கள் நிடாதர் வெற்பின் கொற்றவர் சுவாமி பத்தர் திக்குகள் ஓர் நாள் இரட்டின் கிரி சூழ செக்கன் அரிமா கனைக்கும் சித்தணிகை வாழ் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமாளே. நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், சுகமே சுழட்டும், கந்தன் தருவான் எதிர்காலம். நன்றி, வணக்கம்.